Demo craftech. Hi friends, welcome to craftech YouTube channel. இன்னைக்கு நாம என்ன மேக் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உப்பு தண்ணில இருந்து கரண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆலோவேரா ஜெல்ல இருந்து பேட்டரி எப்படி ரீசார்ஜபிள் பேட்டரி எப்படி மேக் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். and அது போக கரண்ட் ஜெனரேட்டர் எப்படி மேக் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோலாம் நீங்க என்ன பார்க்கணும்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாத்துக்கோங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் சால்ட் வாட்டர்லேருந்து எப்படி கரண்ட் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப அதிகமாகலாம் கரண்ட் எடுக்கல, கம்மியான கரண்ட் தான் எடுத்துருக்கோம். அதாவது ஒரு பஸ்ஸர் சவுண்ட் வர அளவுக்கு ஒரு கரண்ட் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் சால்ட் வாட்டரில் எப்படி கரண்ட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி காப்பர் தேவைப்படும். நீங்கள் வந்து கம்பி மாதிரி இருக்க காப்பர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி தட்டையாக இருந்தது, இந்த மாதிரி தட்டையான காப்பர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நமக்கு முக்கியமான விஷயம் ஜிங்க்கு தேவை. இந்த ஜிங்க்கு வந்து பழைய பேட்ரிஸில் வந்து கிடைக்கும். நம்ம ஆலோவேரா ஜெல் மேக் பண்ணல அந்த வீடியோவில் கூட இதை எப்படி எடுக்கிறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். ஜிங்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் ஒயர் தேவை. நான் வந்து இந்த மாதிரி லென்த்தான ஒயர் எடுத்துக்கிறேன். மைனஸ் ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக வந்து நான் வந்து சீவி எடுத்துக்கிறேன் ஒயரை. அண்ட் ப்ளஸ் ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக சீவி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளஸ் ஒயரை எடுத்து நம்மளோட காப்பரில் வந்து இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி மைனஸ் ஒயரையும் எல்லா ஜிங்க்லேயுமே இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நான் வந்து நீளமாக இதை வந்து சீவ சொன்னேன். நம்ம வந்து ஜிங்கில் சூப்பராக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜிங்க் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிலனா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஆலோவேரா பேட்டரி மேக் பண்ணுற வீடியோ அந்த வீடியோவில் வந்து தெளிவாக போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிங்க்கும் சூப்பராக கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா சால்ட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 ஸ்பூனுக்கு மேலே தான் வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம ஏதாவது வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் சால்ட்டு கரையிற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட இந்த 2 ஒயரையுமே இந்த தண்ணிக்குள்ளார இந்த மாதிரி போட்டுடலாம். அடுத்து நம்ம மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இதுலேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயரை ப்ளஸ்லேயும் மைனஸ் ஒயரை மைனஸ்லேயும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். 0.7 வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுலேருந்து கிடைக்கிது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க இதில் பஸர் வச்சு எந்த அளவுக்கு சவுண்ட் வருதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இதுலேருந்து சவுண்ட் வருதுன்னு. பாருங்கள், இது எந்த ஃபேக் வீடியோலாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாகவே இந்த பஸ்ஸருக்கு வந்து கரண்ட் வந்து இந்த சால்ட் வாட்டர்லேருந்து தான் வருது. இப்போ நாம் வந்து தண்ணி வந்து கம்மியாக தானே எடுத்துருக்கோம், அதனால தான் கம்மியான வோல்டேஜ் வருது. நம்ம தண்ணியும் அதிகமாக எடுத்துருந்து அண்ட் அதில் சால்ட்டும் அதிகமாக கொட்டியிருந்து அப்புறம் இந்த ஜிங்க்கு இந்த காப்பர் இருக்குல்ல அதையும் அதிகமாக ஆட் பண்ணியிருந்தோன்னா நமக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாகவே கிடைக்கும். நீங்களும் இதை வீட்டில் மறக்காமல் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சால்ட் வாட்டர்லேருந்து எப்படி கரண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.